மிகப்பெரிய மகிழ்ச்சியுடன் நான் உங்களை மாதவன் நலம்புரி சங்கத்தின் 21ஆம் ஆண்டு விழாவிற்கு வரவேற்கின்றோம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கொண்டாட்டம் ஒரு தனித்துவமான தருணமாக உள்ளது. இன்று வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். இனிய ஆரம்பத்திற்கு மங்கள விளக்கேற்ற திருமதி குசலராஜா பவானி தம்பதிகள் செய்வார்கள். அவர்கள் கௌரவிக்க திருமதி நகுலேஸ்வரன் கோமலீஸ்வரி அளிக்கின்றோம். Pour commencer chaleureusement, nous accueillons Monsieur et Madame Kusala Raja Bhavani à allumer les bougies de bienvenue. On invite également Monsieur et Madame Naguleswaran Komeleswari. முதலாவதாக எமது சங்கத்தினை 2004ஆம் ஆண்டு முதல் தலைமையேற்று 9 வருடங்களாக 2013ஆம் ஆண்டு வரை வழிநடத்திய அமரர் பொன்னுத்துரை அவர்களுக்கு விசேட அஞ்சலி செலுத்துவதற்காக அவரின் மனைவி திருமதி பொன்னுத்துரை இரத்னேஸ்வரி அவர்களையும் அவரின் பிள்ளைகளான திருமதி விக்டர் தீபிகா குடும்பத்தினரையும் செல்வன் வினோத் திருமதி பிரதாப் விதுஷா ஆகியோரையும் அழைக்கின்றோம். இவரது ஞாபகமாக எமது மாதக கிராமத்தில் பொன்னுத்துறை சிறுவர் நூலகம் 2015ஆம் ஆண்டு முதல் இயங்கி வந்திருக்கின்றது. அடுத்ததாக எமது சங்கத்தில் 9 வருடங்களாக 2013ஆம் ஆண்டு வரை உதவி கணக்காளராகவும் எமது சங்கத்தினால் நடாத்தப்படும் தமிழ் பாடசாலை ஆரம்பகர்த்தாகவும் இருந்த அமரர் இந்திரகுமார் சுப்பிரமணியம் அவர்களுக்கு அவருடைய மனைவி அமரர் நவலட்சுமி அவர்களுக்கு விசேட அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களது பிள்ளைகள் ஆகிய செல்வன் கௌதம், செல்வன் பிரகாஷ் மற்றும் அவர்களின் தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் இருந்து வரும் திருமதி மஹ்வ யுவராஜா ராஜநாயகி அவர்களையும் அவர்களின் பிள்ளைகள் ஆகிய செல்வன் திலக்ஷன், செல்வி அக்ஷயா ஆகியோரினையும் அளிக்கின்றோம். எமது தமிழ் பாடசாலை இந்திரகுமார் தமிழ்மொழி கல்விக்கூடம் என்ற பெயரில் இன்றும் இயங்கி வருகிறது. அடுத்ததாக எமது சங்கத்தின் கணக்காளராக ஆரம்ப காலம் முதல் தொடர்ந்து 12 வருடங்களாக 2016ஆம் ஆண்டு வரை வழி நடத்திய அமரர் விக்னேஸ்வரன் புவனேஸ்வரன் அவர்களுக்கு விசேட அஞ்சலி செலுத்துவதற்காக அவரின் மனைவி திருமதி புவனேஸ்வரன் நகுலினி, செல்வன் விபுலன் அவர்களையும் அமரர் புவனேஸ்வரின் சகோதரன் திருமதி குகனேஸ்வரன் மஞ்சுளா, செல்வன் விதுரன் ஆகியோரனையும் அழைக்கின்றோம். இதைத் தொடர்ந்து எமது சங்கத்தில் 2006ஆம் ஆண்டு முதல் 4 வருடங்களாக 2009ஆம் ஆண்டு வரை அங்கத்தவராக இருந்த அமரர் கந்தசாமி சுகுமார் அவர்களுக்கு விசேட அஞ்சலி செலுத்துவதற்காக அவரின் மனைவி பிள்ளைகள் வராதபடியால் அவரின் சகோதரன் குடும்பத்தினரான திருமதி சிவகுமார் மஞ்சுளா, செல்வி சாலினி, செல்வி கமலினி, செல்வன் மயூரன் மற்றும் திருமதி கிரிசாந்தன் சூர்யா அவர்களையும் அளிக்கின்றோம். அடுத்ததாக 2014ஆம் ஆண்டு கூடிய நோயினால் எம்மை விட்டு பிரிந்த எமது சங்கத்தின் அங்கத்தவர் திருமதி கிரிசாந்தன் சூர்யா தம்பதிகளின் செல்வ புதல்வியாக அமரர் பகிஷா அவர்களுக்கு விசேட அஞ்சலி செலுத்துவதற்காக அவரின் பெற்றோர்களான திருமதி கிரிசாந்தன் சூர்யா அவர்களையும் அமரர் பகிஷாவின் சகோதரர்களான செல்வன் கபிரியல், செல்வி கிஷானி ஆகியோரையும் அழைக்கின்றோம். இதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு எம்மை விட்டு பிரிந்த எமது சங்கத்தின் அங்கத்தவர் திருமதி தேவதாசன் பவானி தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஆகிய அமரர் பார்த்திவன் அவர்களுக்கு விசேட அஞ்சலி செலுத்துவதற்காக அவரின் பெற்றோர்களான திருமதி தேவதாசன் பவானி அவர்களையும் மற்றும் திருமதி நிரோஜன் துர்காச்சினி தம்பதியினரையும் செல்வி அமிர்தினி ஆகியோரினையும் அளிக்கின்றோம். அடுத்ததாக 2021ஆம் ஆண்டு எம்மை விட்டு பிரிந்த எமது சங்கம் ஆரம்பமாக முன்னின்று உழைத்தவரான மாதகள் பகலவன் அமரர் சபாரத்னம் அருட்சுப்பிரமணியம் அவர்களுக்கு விசேட அஞ்சலி செலுத்துவதற்காக அவரின் உறவினர்களான திருமதி திருச்சிறுவநாதன் சுகீர்தா அவர்களை அளிக்கின்றோம். இவர் கனடா மாதகள் நலம்புரி சங்கத்தின் ஆரம்பம் காலம் தொட்டு 1993ஆம் ஆண்டு செயலராக இருந்து 23 வருடங்களாக திறமையாக செயற்பட்டு வருவர். கனடாவில் வாழ்ந்தாலும் பிறந்த ஊரான மாதகள் கிராமத்தின் மீது கொண்ட பற்றுதலினால்
எம்முடன் கொண்ட தொடர் விடாமுயற்சி இல்லையேல் இன்று எமது சங்கம் இருந்திருக்காது என்பதை மனதில் வைத்து எமது சங்கம் அஞ்சலி செலுத்துகிறது. அடுத்ததாக 2023 ஆண்டு எம்மை விட்டு பிரிந்த எமது சங்கத்தின் அங்கத்தவர் திருமதி அருள்லிங்கம் சயாந்தினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஆகிய அமரர் சரண் அவர்களுக்கு விசேட அஞ்சலி செலுத்துவதற்காக அவரின் பெற்றோர்களான திருமதி அருள்லிங்கம் சயாந்தினி மற்றும் அவர்களின் பிள்ளைகள் செல்வி மிலானி, செல்வன் கனிஸ்ரன் ஆகியோரினையும் அழைக்கின்றோம். கீதம் பாடும் பிள்ளைகளை முதலில் வந்து அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் எமது சங்க விழாவிற்காக இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது சங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று பல சிரமங்களுக்கு மத்தியிலும் வருகை தந்து எமது சங்கத்தின் 21வது வருடாந்த விழாவினை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்து திருமதி குசலராசா பவானி தம்பதியினரை பிரான்ஸ் மாதகள் நலம்புரி சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் எமக்காக நேரம் ஒதுக்கி ஜெர்மனி நாட்டில் இருந்து வருகை தந்திருக்கும் திரு நடராஜா தேவராஜா அவர்களையும், பிரித்தானியாவில் இருந்து வருகை தந்த திருமதி ஜெயக்குமார் கௌரி குடும்பத்தினரையும் வருக வருக என பிரான்ஸ் மாதகள் நலம்புரி சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். நீங்கள் எல்லோரும் எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் எமது கிராமத்தின் மீதுள்ள பற்றின காரணமாக இங்கு வருகை தந்து எமது பொதுக்கூட்டத்திலும் ஆண்டு விழாவிலும் பங்கு பெற்றுவதையிட்டு எமது சங்கம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைக்கின்றது. எமது சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என மீண்டும் பிரான்ஸ் மாதகள் நலம்புரி சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி. எமது சங்கத்தின் மாதகள் கிராமிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் பிரான்ஸ் தேசிய கீதம் இதை நடத்துவது உதவி பொறுப்பாளர் செல்வி குசலராஜா ஆரணி. Et maintenant, voici l'hymne de notre association du village de Madagal et le Tamil Thai Valte, ainsi que l'hymne national française. Nous appelons la responsable, Madame Kusalaraja Arani, à monter sur scène.
புகழீங்க தமிழ் மொழியோங்க துறங்குங்க வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுரக தமிழ்நாடு வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானம் அறிந்த தனித்தும் அறிந்திடும் மொழி வாழியவே 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 Entendez-nous dans notre rang, mugir ces féroces soldats. Ils viennent jusque dans le bras, égorger les soldats. Aux armes, citoyens, formez nos bataillons. Marchons, marchons, sans plus abreuve nos sillons. எங்களினுடைமை அதை வளர்ப்பெரும் செய்வதும் கடமை வேதங்கள் யாவையும் அழிப்போம் அதை வளரும் அழகிய மாதகளூரை நாங்கள் அனைவரும் உயர்த்திடனீப்போம் வளம் பலன் நிறைந்த மண்ணாக அதை மாற்றிட கைகளை மாதகள் எங்களின் உடைமை அதை வளம் பெறை செய்வதும் கடமை வேதங்கள் யாவையும் கலைவோம் ஊர் பெருமை வளர்த்திட உழைப்போம் இடம்பெயர்ந்து நீ வந்தாலும் எங்கள் இதயத்தில் மாதங்கள் மன்னி அதை தலைமுதிர செய்வோம் மாதர்கள் எங்களின் உடைமை அதை வளம் பெறம் செய்வது கடமை வேதங்கள் யாவையும் கலைவோம் அதை வளர்த்திட உழைப்போம் கல்வியும் தொழில்களும் ஓங்கி உயர் கலைகளை மலிந்திட வேண்டும் தொல்புவி போற்றிடும் ஊராய் அது துலந்திட வேண்டும் இப்பாரில் மாதர்கள் எங்களின் உடைமை அதை வளம் பெறும் செய்வதும் கடமை வேதங்கள் யாவையும் கலைவோம் ஊர் பெருமையை வளர்த்திட உழைப்போம் நற்பணி செய்தங்களூரை இளநாட்டில் உயர்வுற செய்வோம் கற்றவர் நிறைந்த மண்ணாக்கி எங்கள் கனவினை நனவாக்கிடுவோம் மாதர்கள் எங்களின் உடைமை அதை வளம் பெறும் செய்வதும் கடமை வேதங்கள் யாவையும் கலைவோம் ஊர் பெருமையை வளர்த்திட உழைப்போம் புகழிடம் தந்த பிரான்சி உயர் புகழ்தனை காத்திடும் நாங்கள் முகமலர் ஓடங்கள் ஊரும் என்றும் வெளி
செய்வோம். மாதர்கள் எங்களின் உடைமை, அதை வளம் பெற செய்வதன் கடமை. பேதைகள் யாவையும் களைவோம், ஊர் பெருமையை வளர்த்திட உழைப்போம். குடைநிலை போன்ற நீங்கள் எங்கள் குறைகளை போன்ற அன்பாய் அடைக்கலம் கொடுத்த பிரான்சில் நாங்கள் அனைவரும் மதித்திட வாழ்வோம். மாதர்கள் எங்களின் உடைமை, அதை வளம் பெற செய்வதன் கடமை. பேதைகள் யாவையும் களைவோம், உன் பெருமையை வளர்த்திட உழைப்போம். பெருமை வளர்த்திட உழைப்போம். ஊர் பெருமை வளர்த்திட உழைப்போம். இதைத் தொடர்ந்து தலைவர் உரை. திருமதி வரதராசா ரஜிதார்கனி அன்புடன் மேலுக்கு அழைக்கின்றோம். Nous invitons maintenant Madame Baradarasa Rajidarani à prononcer son discours de présidente. பிரான்ஸ் மாதகள் நெரும்பி சங்கத்தின் 21வது ஆண்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று எங்கள் சங்கம் ஆரம்பித்து 21வது ஆண்டில் காலடி பதித்துள்ளோம். இந்த வேளையில் இந்த சங்கத்துக்காக முன்னுக்கு நின்று உழைத்தவர்கள் இப்போ நம்முடன் இல்லை. அவர்களை நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது எங்கள் அமரர் திரு பொன்னுத்துரை மாமா ஆரம்ப காலத்தில் இருந்து இறுதி காலம் வரை தலைவராக இருந்து எமது சங்கத்தை திறம்பட வழி நடத்தினவர். அவர் மற்றது பிரான்சில் மட்டுமில்லாமல் வேறு நாடுகளிலும் மாதல் மக்கள் வாழுகின்ற நாடுகளிலும் நலம்புரி சங்கத்தை ஆரம்பித்து வைத்தார். அதாவது சுவிஸ், டென்மார்க், பிரித்தானியா ஆகிய நாடுகளிலும் நலம்புரி சங்கத்தை ஆரம்பித்து வைத்தார். இன்றும் அந்த சங்கங்கள் இயங்கி வருகின்றது. மற்றது அவரை கௌரவிக்கும் விதமாக மாதகளில் பொன்னுத்துறை சிறுவர் நூலகம் இயங்கி வருகின்றது. அந்த நூலகத்தை மாதகள் நலம்புரி சங்கம் மற்றது மாதகள் கல்வி அபிவிருத்தி சங்கமும் சேர்ந்து நடத்தி வருகின்றார்கள். மற்றது அவரை தொடர்ந்து எங்கள் முன்னாள் உதவி கணக்காரர் இந்திரகுமார் அவர்கள் எங்கள் சங்கத்துக்கு நிறைய வேலைகளை செய்தவர். இந்த சங்கம் நாங்கள் இப்போ இருக்கின்ற கிராமத்தில் தமிழ் பாடசாலைகள் இல்லை என்று தமிழ் பாடசாலை 2010ஆம் ஆண்டு ஆரம்பித்து வைத்தார். தனது இல்லத்தில் தான் இந்த பாடசாலையை ஆரம்பித்து வைத்தார். அந்த பாடசாலையை திருமதி லதா அவர்கள்லாம் நடத்தி வருகின்றார்கள். மற்றது அவரின் மறைவுக்கு பிறகு அந்த பாடசாலை தமிழ் ஆசிரியை திருமதி லதா அவர்களின் இல்லத்தில் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இன்றும் அந்த பாடசாலை இயங்கித்தான் வருகின்றது. இன்று இப்போ மெரில்வாவில் இருக்கும் நிறைய பிள்ளைகள் அந்த பாடசாலையில் தமிழ் படித்து 12ஆம் வகுப்பை முடித்து சித்தி அடைந்துள்ளார்கள். இந்த பெருமையெல்லாம் அவரைத்தான் போய் சேரும். அதனால்தான் நாங்கள் அவரை கௌரவிக்கும் விதமாக அந்த பாடசாலையின் பெயரை இந்திரகுமார் தமிழ் மொழி கல்வி கூடம் என்று பெயர் சூட்டியுள்ளோம். மற்றது அவரை தொடர்ந்து எங்கள் முன்னாள் கணக்காரர் அமர் திரு புவனேஸ்வரன் அண்ணா அவர்கள்லாம் இந்த சங்கத்தின் ஆரம்ப காலத்தில் கணக்காரராக இருந்தவர். இந்த சங்கத்தின் கணக்குகளுக்கு வழிகாட்டியவர் தான். இப்போதைய கணக்காரர் எங்களுக்கு நல்லபடியாக எங்கள் கணக்குகளை ஒரு பிழையும் இல்லாமல் தருகிறார் என்று சொன்னால் அதுக்கு முன் உதாரணம் அவர்தான். அதனால்தான் சொல்கிறேன், அவர் எங்கள் சங்கத்தின் கணக்குகளுக்கு வழிகாட்டியன. மற்றது இவர்கள் 3 பேரையும் எங்களால் மறக்க முடியாது. அதனால்தான் இவரை காலத்தால் அழியாதவரை நாங்கள் சொல்லுகின்றோம். மற்றது இவரை தொடர்ந்து இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன் நின்றவர், அதாவது 12ஆம் மாதகள் நலம்புரி சங்கத்தின் முன்னாள் செயலாளர் அமரர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள்லாம் இந்த பிரான்சில் எங்களுடன் தொடர்பு கொண்டு மாதல் மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கின்றார்கள், நீங்கள் இங்கே ஒரு அமைப்பு உங்களுக்கு தேவை, நீங்கள் திறக்க வேண்டும் என்று எங்களுடன் கதைத்து எமது சங்கத்தை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். இன்று நாங்கள் 21வது வருடத்தில் காலடி பதித்துள்ளோம் என்றால்
முக்கியமாக நான் ஒவ்வொரு வருடமும் சொல்கிறது போல நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கிறது படியாலையும் தான். மற்றது உங்கள் ஒற்றுமையாக எங்களோட எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்த சங்கத்தால், அதுவும் ஒரு முக்கியமான காரணம்தான். மற்றது இந்த சங்கம் 21வது ஆண்டில் நாங்கள் நிற்கிறோம். இந்த சங்கத்தில் எந்த ஒரு பிழையும் வராமல், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல், அப்படி ஏதாவது பிழையோ பிரச்சனையோ எது வந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வையும் எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் உண்டு எங்களுக்கு உடனுக்குடனாக எடுத்து தந்து இந்த சங்கத்தை திறம்பட முன்னுக்கு நின்று ஒரு நல்ல ஒரு எங்களை சங்க உறுப்பினர்கள் மற்றதை நல்ல ஒரு நிர்வாகத்தை உங்களுக்கு தெரிவு செய்து அந்த தெரிவு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இன்றைக்கு நல்ல திறம்பட இந்த சங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் முக்கியமாக நான் எங்கள் செயலாளர் ரவியனை தான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று மட்டும் இந்த சங்கத்துக்காகவே வாழ்கிறார் என்று சொல்லலாம். என்று அவர் சங்கத்தை தன் உயிராக நினைத்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் சொல்கிறேன், அவரை பற்றி சொல்கிறேன்டா நிறையவே சொல்லலாம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். மற்றது எங்களோட சங்கத்தால் நடந்த விளையாட்டு போட்டி, அதாவது 21வது வருடாந்த விளையாட்டு போட்டி மரில்வாவி நரசபை தந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. அன்றைய நாள் காலநிலை சீராக எங்களுக்கு அமையாததால் எங்களோட விளையாட்டுகளை நாங்கள் தாமதமாக நடத்தி வந்தோம். அதாவது 10:30க்கு துவங்கி 3 மணி அளவில் நாங்கள் முடித்து உள்ளோம். மற்ற அன்றைய விளையாட்டுகளை விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் டிலக்ஷன் தலைமையிலும் அவருக்கு உதவியாக கோபி, ஆகாஷ், விஜி அவர்களும் நல்ல திறமையாக நடத்தி வந்துள்ளார்கள். சிறப்பாகவும் இருந்தது. மற்ற அன்றைய விளையாட்டுகளில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மற்றது இந்த கீதம் பாடுறதுக்கு பொறுப்பாளர் திருமதி கார்த்தியா அவர்கள், அவர் வராதபடியால் இன்று அந்த பொறுப்பை செல்வி ஆரணி அவர்கள் திறமையாக நடத்தி வந்துள்ளார். அவருக்கு திருமதி லதா அவர்களும் உதவியாக இருந்துள்ளார். மற்றது கீதம் பாடின பிள்ளைகள் அனைவருக்கும் அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மற்றது எங்களோட விளையாட்டு போட்டியில் கடைசியாக நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லியில் என்னென்னு சொன்னால், நாங்கள் கிளிநொச்சியில் மகாதேவ சிறுவர் இல்லத்துக்கு இப்போ ஒரு 4வது தடவையாக அங்கே தேவைக்குரிய பண உதவியை வழங்கியுள்ளோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றது அதை தொடர்ந்து மற்றது கிளிநொச்சியில் இன்னொரு 2 இடத்துக்கும் நாங்கள் உதவி செய்து வந்த நாங்கள் போன வருஷம். அதாவது கிளிநொச்சியில் இருக்கும் விசேட தேவைக்குட்பட்டோர் அமைப்புக்கு 2வது தடவையாக போன வருஷம் உதவி செய்துள்ளோம். மற்றது மாங்குளத்தில் இருக்கும் உயிர்நிலை முள்ளந்தாண்டுவம் பாதிக்கப்பட்டோருக்கும் 2வது தடவையாக உதவி செய்துள்ளோம். இப்போ இந்த தடவையும் நாங்கள் அவர்களுக்கு செய்வோம். ஏன்னா அது முக்கியம், அவர்களுக்கு நாங்கள் செய்தியாக வேண்டும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தம்பி அண்ணையும் நந்தண்ணையும் அங்கே கிளிநொச்சிக்கு போய் இந்த 2 அமைப்பையும் பார்த்துட்டு வந்தவர்கள். மற்றது நந்தண்ணை உங்களுக்கு வீடியோ கிளிப்பாயே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2 அமைப்புக்கு நாங்கள் கட்டாயம் செய்தே ஆகணும். மற்றது உங்களுக்கும் அப்படி ஏதாவது அமைப்புகள் தெரிஞ்சால் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். அதை நாங்கள் மேலே 2 பார்த்து அதை கதைக்கலாம். மற்றது கடைசியாக எங்களோட சங்கத்தால் நடந்தது ஃபெத் அசோசியம். எங்களோட சங்கம் 21வது வருடமாக ஃபெத் அசோசியனில் கலந்து கொண்டு வந்துள்ளோம். எங்களோட சங்க பதிவு மரில்வாவில் என்ற படியால் மரில்வாவில் அவர்கள் ஒவ்வொரு இடமும் எங்களையும் அழைப்புதல் சரிவினோம். அப்போ நாங்களும் அங்கே அதில் போய் வந்துள்ளோம். மற்றது அதில் 2 நிகழ்ச்சிகள் அவர்கள் எங்களிடம் கேட்பார்கள். அப்போ 2 நிகழ்ச்சியும் இந்த முறை எங்களுக்கு தேவனின் மகன் ரயனும் மற்றது அக்ஸியா மற்றது லதா கண்ட மகள் அவரும் டான்ஸும் மற்றது இசை நிகழ்ச்சியும் எங்களுக்கு தந்துள்ளார்கள். இப்படியான நிகழ்ச்சிகள் நாங்கள் அங்கே போய் செய்கிறபடியெல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து இந்த மண்டபமும் இலவசமாக கிடைக்குது. மற்றது விளையாட்டு போட்டிக்கு எங்களுக்கு விளையாட்டு மைதானமும் இலவசமாக கிடைக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். நாங்கள் எல்லாம் சரியாக எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வாரோம். அதெல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து இதெல்லாம் கிடைச்சி கொண்டு வருகின்றது. மற்றது ஒவ்வொரு வருடமும் ஒரே பிள்ளையெல்லாம் அந்த ஃபெத் அசோசியனில் கலந்து கொள்ளினோம். இப்போ நிறைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் விளையாட்டு போட்டியெல்லாம் கேட்குறோம். நாங்கள் உங்களோட பிள்ளைகளை ஏதாவது ப்ரோக்ராம் தர சொல்லி தயவுசெய்து வார வருஷம் யாராவது முன்னுக்கு நின்று இதில் எங்களுக்கு தந்தால் நல்லமாக இருக்கும். எங்களோட சங்கத்தை நாங்கள் நல்லபடியாக கொண்டு போகணும் என்ற ஒரு எண்ணத்தில் நான் கேட்குறேன். இது எங்களோட சங்கம் தான், எங்கள் எல்லாருடைய சங்கம் தான் இது. அதில் நீங்களே இப்போ நாங்களாம் கேட்கணும் மட்டும் இல்லை, நீங்களே எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். மற்றது இந்த முறை முக்கியமாக நிர்வாக மாற்றமும் இருக்குது. அதாவது பழைய நிர்வாகத்தை கலைச்சு புது நிர்வாகம் தெரிவு செய்யப்படும். 18 வயசுலேருந்து மேற்பட்டாக்கள் இந்த நிர்வாகத்தில் சேரலாம். மற்றது நீங்கள் சேர்றதற்கு முக்கியமானது அங்கத்தவராக நீங்கள் இருக்க வேண்டும். அங்கத்தவராக இல்லாவிட்டில் நீங்கள் அங்கத்தவராக வேண்டும். ஏன்னா இது எங்கள் சங்கத்தின் ஜாப், அப்படித்தான் நாங்கள் எழுதியுள்ளோம்.
இந்த சங்கத்தின் ஜாப்பை வச்சு தான் இந்த சங்கத்தையே நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். இப்போ நாங்கள் எங்களோட விஷயத்தில் கண்ட பாட்டுக்கு எங்கிற இந்த சங்கத்தை நாங்கள் நடத்த இயலாது. அந்த ஜாப்பில் இருக்கிறபடி தான் நாங்கள் எங்கள் சங்கத்தை நடத்தி வருகின்றோம். மற்றது நிறைய ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ மட்டும் ஒரே பழையாக்கள்லாம் இந்த சங்கத்தை கொண்டு நடத்தி கொண்டு வரினோம். அப்போ எல்லாரும் நிறைய இளைஞர்கள் முன்னுக்கு நின்று இந்த சங்கத்தை நடத்த வேணும்ன்றது அவருடைய விருப்பம். அதுக்கு அவர்கள் உங்களை விட்டுட்டு உடனே போக மாட்டினோம். அவர்கள் உங்களை பின்னுக்கு தான் நிற்பினோம். ஆனால் நீங்கள் இதை எடுத்து நடத்த வேணும்ன்றது தான் அவருடைய விருப்பம். அதனால் நிறைய இளைஞர்களை வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த நிர்வாகத்தில் வந்தால் ஒரு 3-4 தடவை நிர்வாக கூட்டம் நடைபெறும். இப்போ மெரிலாம் நடைபெறும். ஏண்டால்ங்கிற சங்கம் மெரிலாம் பதிமண்டபடியால் இங்கே நாங்கள் நிர்வாக கூட்டம் வைப்போம். மற்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலான என்ற எல்லாரும் லீவில் நிற்கிறது ஞாயிற்றுக்கிழமை தான். அதால் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த நிர்வாக கூட்டம் நடைபெறும். மற்றதுங்கிற தேவைகள் கருத்தமாகத்தான் நாங்கள் இந்த நிர்வாக கூட்டத்தை போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் யார் விரும்பினால் இந்த நிர்வாகத்தில் வரலாம். மற்றது எங்களை அங்கத்தவர்கள் இப்போ நிறைய பேர் சேர்ந்து கொண்டு வரினோம். இப்போ எங்களை கடைசியாக எங்களை அங்கத்தவர் 127 அங்கத்தவர்கள் சேர்ந்துள்ளார்கள். யாராவது நீங்கள் விரும்பினால் சேரலாம். அப்படி சேர்றேன்ட்டு தான் அங்கே 128 இப்போ ஒரு ஆள் புதுசாக சேர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். 128 அங்கத்தவர்கள். அப்படி நீங்கள் யாராவது சேர்றதா இருந்தால் அங்கே கணக்காளர் உதவி கணக்காளர் இருக்கணும். அவரிடம் நீங்கள் ஃபோமை வாங்கி நிரப்பி முக்கியம் ஜாப்பை படித்து போட்டு ஃபோமை நிரப்பி 100 ரூபா கொடுத்து வருஷம் 100 யூரோ. இப்போ இந்த ஒருக்கா 100 யூரோ இல்லை, வருஷம் 100 யூரோ தர வேண்டும். நீங்கள் சேரலாம் விரும்பினவர்கள். மற்றது இன்றைக்கு டைம் லேட்டாக துவங்கினபடியால் நிறைய கதைக்கலாது. இப்போ அடுத்தது செயலாளர் அறிக்கையும் இருக்குது, கணக்காளர் அறிக்கையும் இருக்குது. மற்றது முக்கியமாக நாங்கள் மாதலில் வந்து சிற்றம்பலம் மாஸ்டர் ஐயாவுக்கு பாராட்டு விழாவினை மாதல் நலமுறை சங்கமும் கல்வி அபிவிருத்தி சங்கமும் நடத்தினார்கள். அதில் எல்லா சங்கங்களையும் வர சொல்லி அழைப்புதல் இருந்தார்கள். அப்போ அந்த எங்களோட சங்கத்தாலே நிறைய பேர் அங்கு போய் கலந்து சிறப்பாக நடத்தி உள்ளார்கள். அது அவருக்கு உண்மையாக செய்ய வேண்டியது, இது எப்போவே செய்ய வேண்டியது. நாங்கள் இப்போ செய்துட்டுருக்கிறோம். ஒரு நல்ல விஷயம். அதை பற்றி நாங்கள் பிறகு கதைப்போம். என்னுடைய பேச்சை நான் இத்துடன் முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி. செயலாளர் அறிக்கை வாசித்து செலுத்துவது திரு வீரவாகு குகரவீந்திரநாதன் அவர்கள். À présent, nous invitons M. Kugaravindranathan Veeravagu à présenter le rapport annuel du secrétaire. பிரான்ஸ்வால் மக்கள் எல்லோரும் இன்று மாதகள் மக்கள் எல்லோரும் இன்று கூடியிருப்பதை நினைத்து மனமகள் அடைகிறேன். இன்று 21 வருடங்கள் பூர்த்தி அடைகிறது எங்கள் சங்கம் ஆரம்பமாகி. இதில் முக்கியம் என்னவென்றால் நேற்றில் முந்த நாள் தான் எங்கள் சங்கம் ஆரம்பமானது. 2004ஆம் ஆண்டு ஆரம்பமானது. இந்த மரலிருவா நகரத்தில் 13 அங்கத்தவர்களுடன் அங்கத்தமானது நேற்றில் முந்த நாள் 2 நாள் தான். ஆனால் இன்று 128 அங்கத்தவர்களுடன் தலைவி சொன்ன மாதிரி இன்று வீறு நடை போடுகிறது. அந்த வகையில் சந்தோஷமாக உள்ளது. பிரான்ஸ் மாதகள் நலம்புரி சங்கத்தின் 21வது ஒன்றுகூடலுக்கு முதலில் எமது அழைப்பை ஏற்று எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இன்று 20வது ஒன்றுகூடலில் கலந்து கொள்ள ஜெர்மனி நாட்டிலிருந்து வருகந்துள்ள திரு நடராஜா தேவராஜா அவர்களுக்கும் பிரித்தானியாவில் இருந்து வருகை தந்துள்ள எமது சங்கத்தின் ஆரம்ப உறுப்பினராக தீவிரமாக செயற்பட்ட, அதாவது 2004 சங்கம் ஆரம்பமாகியதிலிருந்து பல வருடங்கள் எங்கள் செயலாளராக உதவி செயலாளராகவும் இருந்து செயற்பட்ட திரு கணபதி பிள்ளை ஜெயக்குமார் அவரது குடும்பத்தினரையும் வருவென வரவேற்று அவர்களுக்கும் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த செயலாளர் அறிக்கையை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். சென்ற வருடத்திலிருந்து அதேவேளை இந்த சென்ற வருட பொதுக்கூட்டத்திலிருந்து நீண்ட நேரம் எடுக்காமல் எமது சங்கத்தின் முக்கிய விடயங்களை மட்டும் இந்த பொது சபையில் முன் சமர்ப்பிக்கின்றேன். சரிபுலைகள் இருந்தால் சுட்டிக்காட்டவும். முதலாவதாக சென்ற ஆண்டு 15வது ஒன்றுகூடலில் திருமதி வரதராஜா ரஜிதாராணி அவர்கள் தலைமையேற்ற போது அவர் சொன்ன மாதிரி 100 அங்கத்தவர்களை நிறைவு செய்தல் என்ற கோரிக்கை 7/9/2020 எங்கள் சங்கம் நிறைவு செய்தது. அவர்களின் எண்ணம் அங்கு ஈடேறியது. அதேவேளை இன்னும்
அங்கத்தவர்களை இணைத்து எமது சங்கத்தினை பலப்படுத்துவோமாக. மற்ற தலைவி குறிப்பிட்டது போல் கணக்காளர் சொன்ன மாதிரி இன்றைய தேதியில் 128 அங்கத்தவர்கள். இதில் முக்கியமாக தவனேஸ், ரஜிதாராணி, நந்தகுமார் ஆகியோரை பாராட்ட வேண்டும். அதாவது பிரான்சில் பிறந்த விக்டர், வினோத், பிதுசா, பரணிகா, கார்த்திகன், அஸ்வினிகா, டிலக்ஷன், வைஷ்ணவி, ஜானுசா, கார்த்திகா, பிரதீபன், காயத்ரி, ஸ்ரீகஜன், ஸ்ரீ சரவணன், ஸ்ரீ ராஜி ஆகியோரை தொடர்ந்து தாங்களாகவே இணைந்து கொண்ட தனு, கௌதம், திலக்ஷன், விதுரன், வித்யா, செல்வி, ஆகாஷ், திவ்யா, ரம்யா, பூர்விகா என்று ஆகியோரையும் பாராட்ட வேண்டும். இந்த வரிசையில் இன்னும் பலர் இணைந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இதை பற்றி பொதுக்கூட்டத்தில் கதைக்கலாம். மற்றது இந்த சில முக்கிய விடயங்களை மட்டும் உங்களுக்கு தந்து விடுறேன். ஏனென்றா தலைவி திருமதி ரைதாராணி அவர்கள் கன விடயங்களை உங்களுக்கு அறிவித்துள்ளார். சென்ற வருடங்கள் தலைவி தனது உரையில் முக்கியமாக சங்கத்தின் நோக்கம், வேலை திட்டங்கள் பற்றி கூறியதுடன் சங்கத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கு நன்றி கூறியிருந்தார். அதைவிட தொடர்ந்து ஆதரவு தருமாறும் வேண்டுகோள் விடுத்தார். பின்பு செயலாளர் அறிக்கை, கணக்காளர் அறிக்கை வாசித்து பொதுக்கூட்டத்துக்கு வந்த அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மற்றது திரு நந்தகுமார் அவர்களினால் எமது சங்கம் 20 வருடங்களை சென்ற வருடம், அதாவது நாளைய தேதி, அதாவது 22/9/2024 சென்ற வருடம் 20 வருடங்களை நிறைவு செய்தமையிட்டு நந்தகுமாரின் முயற்சியாலும் திரு மகாதேவா அவர்களின் கவிதை நயத்துடன், அதாவது எங்கள் மாதகளின் பெருமைகளை எழுதிய பெருமை அவரை சாரும், அவர்களின் இருவரினதும் முயற்சியினால் எமது சங்கத்தின் செயற்பாடுகளுடன் தாயக மக்களின் கருத்துக்களும் இந்த ஒளித்தொகுப்பில் இடம்பெற்று எங்கள் மாதகள் கிராமத்துக்கென ஒரு பாடல் வெளியிடப்பட்டது. அது இன்று நான் நினைக்கிறேன் யூடியூப்பில் பார்த்தபோது 2000 வியூ கடந்து சென்று கொண்டு இருக்கின்றது. அதற்கு நல்ல வரவேற்பு உண்டது. அதற்கு அவர்களுக்கு நன்றிகள். மற்றது சென்ற வருடம் 2023-24 தமிழ் பாடசாலை விவரங்களை அதன் பொறுப்பாளர் ஆசிரியர் திருமதி ஜோகராஜா லதா அவர்கள் வழங்கியிருந்தார். அதன் பின்னர் கலை நிகழ்ச்சிகள் யாவும் பொறுப்பாளர் திரு நந்தகுமார், திரு தவனேஸ்வரன் ஆகியோரின் ஒழுங்கமைப்பில் மிக சிறப்பாக நடந்தது. மற்றது தமிழ் பரீட்சையில் பங்கு பெற்றியவர்களையும் 12ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவர்களையும் அதன் பொறுப்பாளர்கள், அதாவது ஜோகராசா லதா, நகுலேஸ்வரன், கோமலேஸ்வரி அவர்கள் ஒழுங்கமைப்பில் பாராட்டு பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அத்துடன் 2024 பிரான்சில் உயர்தர பரீட்சை பெக் சித்தியடைந்த 5 மாணவர்கள் பாராட்டு பட்டயத்துடன் 200 ரூபா வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதுவரை 83 மாணவர்கள் எங்கள் சங்கத்தை சேர்ந்த, அதாவது மாதகள் பிள்ளைகள் எங்கள் சங்கத்தை சேர்ந்த அங்கத்தவர் குடும்பங்களில் இருந்து பேக் சித்தி அடைந்துள்ளார்கள். அதாவது 83 பிள்ளைகள். அந்த 83 பிள்ளைகளையும் இந்த சங்கம் கௌரவித்துள்ளது. அதேவேளை இன்றும் 7 மாணவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன இதொன்றை சொல்லிவிட்டு செல்கின்றேன். இதில் எங்களுக்கு பல பேர் எங்கள் அங்கத்தவர் சத்யபாமா அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட என்னென்னு சொல்கிறது அழைப்புதல்ல இதுகளுக்கான விவரங்களை கேட்டெல்லாம் அனுப்புகின்றோம். ஆனால் அது சிலதுகள் நாங்களாக அடித்துத்தான் இன்றும் கேட்க வேண்டியுள்ளது. அதுபோல் வேறு யாரும் விடுபட்டிருந்தால் நீங்களாக தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான பொறுப்பாளர் கார்த்திவன் பரணிகா அல்லது எங்கள் சங்கத்தின் தலைவி ரைதாராணி அல்லது செயலாளர் என்னுடன் அல்லது கணக்காளர் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். நாளைக்கு சொல்லக்கூடாது இந்த பிள்ளைக்கு செய்யலை அந்த பிள்ளைக்கு செய்யலை. அதனால தான் இதை பதிவு செய்துவிட்டு செல்கின்றேன். அதேவேளை 2023 சந்தாப்பணம் செலுத்தியவர்களுக்கிடையில் அதிர்ஷ்டலாவை சீட்டுகள் குலுக்கப்பட்டு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டது. அதில் பொறுப்பாளர் திருமதி ரஞ்சன் கடம்பமலர் அவர்கள் ஒழுங்கமைப்பில் முதலாவது பரிசான 200 யூரோவினை திரு கிருஷ்ணராஜா பத்மகுமார் அவர்களும், 2வது பரிசாக திரு கணபதி பிள்ளை ஜெயசேகர் அவர்களும், 3வது பரிசாக 100 யூரோவினை திரு முருகேசு ஞானசீலன் அவர்களும் அதிர்ஷ்டத்தினை பெற்றுக்கொண்டனர். இப்பரிசில்களை சங்கத்துக்கு வழங்க திரு ஞானசீலன், திரு ஜோச்மணி, திரு நந்தகுமார் ஆகியோருக்கு எமது நன்றிகள். அதாவது அந்த லொத்தோவில் முக்கியமானது என்னென்றால் இந்த அங்கத்தவர் பணம் தருகின்றீர்கள், ஆனால் இந்த வரியம் தந்தவர்கள் இந்த வரியம் கொடுக்கப்பட மாட்டார்கள். அது முக்கியமாக சென்ற வருட கணக்கறிக்கை முடிந்து உங்கள் விழா அழைப்புதல்களுடன் வந்த கணக்கறிக்கையில் உள்ள அவ்வளவு பேரும் காசு தராதவர்கள் அதில் சேர்க்கப்பட மாட்டார்கள். பணம் செலுத்திய அனைவரும் இந்த லொத்தோ பரிசு பெட்டிக்குள் அவர்களின் பெயர்கள் உள்ளது. அது கடம்பமலர் பிறகு உங்களுக்கு அதன் பற்றிய விவரங்களை தருவார். மற்றது எங்கென்ன நிர்வாக கூட்டங்கள், அதாவது சென்ற பொதுக்கூட்டத்திலிருந்து இன்று வரை
4 நிர்வாக கூட்டங்களை நடத்தியுள்ளோம். அதில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. முதலாவது கூட்டம் 3/11/2024, 2வது நிர்வாக கூட்டம் 23/2/2025, 3வது நிர்வாக கூட்டம் 1/6/2025, 4வது நிர்வாக கூட்டம் 10/8/2025. அதாவது 4 நிர்வாக கூட்டங்களை சென்ற வருடம் கூட்டியிருக்கிறோம். இதில் 2 நிர்வாக கூட்டங்கள் கட்டாயமானது. மற்றது விளையாட்டு போட்டி இப்போ தலைவி சொன்ன மாதிரி விளையாட்டு பொறுப்பாளர்கள் திறம்பட நடத்தியிருந்தார்கள். மற்றது இனிவரும் காலங்களில் இந்த விளையாட்டு போட்டி மைதானம் வந்து நாங்கள் தெரிவு செய்வதில்லை, நகரசபை தரும் தியதியை பொறுத்துத்தான் அந்த தியதி வரும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஆனால் உங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முதல் உடனடியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும், என்ற குரூப்பிலே அறிவிக்கப்படும். மற்றது அதேவேளை அந்த விளையாட்டு வீரர்கள் அங்கே காயமடைந்து ஒரு 2024ஆம் ஆண்டில் ஒரு நடந்த சில நிகழ்வுகளால் 11/8/2024 கூடிய எமது நிர்வாக கூட்டத்தில் ஒரு விசேட முதலுதவி சிகிச்சைக்குரிய மருத்துவ குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஆலோசனையுடனும் காயமடைந்த விளையாட்டு வீரர்களின் பெற்றோர்களின் அனுமதியுடனும் காயமடைந்தவர்களுக்கான முதலுதவிகள் அளிக்கப்படும் என நிர்வாகத்தில் முடிவெடுக்கப்பட்டு இந்த முறை ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது. அதில் திரு விக்டர், திரு கஜானன், திரு வினோத், திருமதி பரணிகா, காத்திவன் பரணிகா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த மருத்துவத்துறை படிப்பவர்கள், மேற்கொள்பவர்கள் அனைவரும் இதில் இணையலாம். இந்த மருத்துவக் குழு அன்றைய தினம் சிறப்பாக செயற்பட்டது. அதில் ஒருவர் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டார். அவர்களின் ஆலோசனைக்கு அமையத்தான் செல்லன் விதிரன் நாங்கள் உடனே ஆஸ்பத்திரி வைத்தியசாலையை கொண்டு சென்றோம். ஏனென்றால் 2024 நடந்த சில நிகழ்வுகளை அதற்காக அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு அனுபவத்தில் இருந்தால் நாங்கள் படிக்கின்றோம். அதேபோல அந்த விளையாட்டு போட்டிக்கு குளிர்பானங்கள், தண்ணி போத்தல்கள் இலவசமாக வழங்கியவர்களுக்கும் காலை உணவினை பெத்திதேசுனை வழங்கிய மாதகள் உதயவந்தாட்ட குழுவிற்கும் எமது சங்கம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. இதில் முக்கியம் அந்த ஒரு பதிவொன்றை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். உடனடியாக இந்த மாதகள் உதயவந்தாட்ட குழு எங்கள் பிள்ளைகள், இளைஞர்கள் தான், எங்கள் பிள்ளை செல்வங்கள் தான். அவர்கள் உதயவந்தாட்ட குழு ஒன்று இதென்று நாங்கள் எல்லாரும் போக வேண்டுமென்றது எங்கிட்ட வேண்டுகோள் சங்கத்தாலேயே நாங்கள் விடுறோம். ஏன்னா இந்த இளைஞர் குழுவுக்காகத்தான் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதில் ஒரு நோக்கத்திலும் முக்கியமானது அது உண்டு. இளைஞர்களின் எதிர்காலம் பிரிந்து போகாமல் மாதகள் கிராமத்துக்கு இருக்கணும் என்றதில் அதில் அவர்கள் இந்த விட்டருக்கு அது பாராட்டு தெரிவிக்கணும். விட்டர் தலைமையில் அவர்கள் வடிவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். நாங்கள் எங்கள் நேரம் இருக்கும்போது நாங்களும் போகின்றோம். எல்லாருக்கும் டைம் பிரச்சனை. அதேவேளை முக்கியமாக ஒன்று, அவர்கள் இந்த முறை விளையாடிய விளையாட்டில் 3வது பரிசை, அதாவது பிரான்சில் உள்ள சகல உதயவந்தாட்ட கழகம், அதாவது இல்லாமல் அவர்களின் குரூப் ABC என்ற குரூப், எனக்கு வரைய தெரியவில்லை என்று நினைக்கிறேன். 3வது இதில் எல்லாரும் பாராட்டு மலையில் அவர்கள் தங்கள் கப்பை பெற்றுக்கொண்டனர். பெரிய ஒரு சிறப்பானது. எங்கள் மாதலுக்கு கிடைத்த பெருமை. அவர்கள் மாதகள் என்ற கிராமத்தின் பேரில் சங்க விளையாட்டு உதவந்தாட்ட குழுவை துவக்கி அவர்கள் வெற்றி அடைந்ததில் எங்களுக்கு எல்லோருக்கும் பெருமை. இந்த சங்கத்துக்கும் பெருமை, எல்லோருக்கும் பெருமை. அதை இதில் பதிவு செய்ய வேணும் கட்டாயம். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆதரவை நீங்களும் எல்லோரும் ஆதரவை தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுங்கள். மற்றது அந்த நிர்வாக கூட்டத்தில் எடுத்த முக்கியமான தீர்மானமாக இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு முதல் கீதம் பாடுபவர்களின் வயது ஆக குறைந்தது 5 வயதாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 5 வயதுக்குள்ளே இல்லை, 5 வயதுக்கு மேல் தான். 5 வயதும் 5 வயதுக்கு மேலுள்ள பிள்ளைகள் தான் இந்த கீதங்களை பங்கு பெற்றலாம். மற்ற அதேவேளை இன்னொரு முடிவு, தமிழ் மொழி தேர்வில் அதிதிறன் எடுக்கும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களின் தரவுகளை ஒன்று கூடல் நாளன்று தருபவர்களுக்கு அன்றைய தினம் எதுவும் பாராட்டு செய்யக்கூடாது எனவும், அவர்களுக்கு அடுத்த வருடம்தான் அந்த பாராட்டுகளை செய்ய வேண்டும் எனவும் நிர்வாகத்தினரால் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. அதேவேளை அதிதிறன் எடுத்த மாணவர்கள் சித்தியடைந்தமைக்கு அத்தாட்சிப்படுத்த வேண்டும். அவர்கள் பாடசாலை பாஸ் பண்ணிய அத்தாட்சிப்படுத்தணும். இப்போ பேக்குக்கு கொடுக்குற மாதிரி அதிதிறன் எடுப்பவர்கள் அத்தாட்சிப்படுத்த வேண்டும். இந்த முறை எல்லோரும் அதை செய்திருந்தேன் என்று நான் நினைக்கின்றேன். அவையத்தான் கேட்கணும். அவர்கள் கொடுப்பவர்கள் பொறுப்பாளர்கள் சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன். மற்ற 21வது ஒன்று கூடல் இந்த வரியா மதிய உணவு செலவு பொருட்படுப்பதாக ஞானசீலன் தான் பொருட்படுத்தி தந்தார். ஆனால் அதேவேளை இன்ற மதிய உணவு செலவை திருமதி சண்முகநாதன் சட்குணலீலா அவர்கள் தனது தம்பி அமரர் திரு சிவநேசன் அவர்கள் நினைவாக
இந்த வருடம் பொறுப்பெடுப்பதாக தலைவர் திருமதி அவர் மகள் ரைதாராணி அவர்கள் தெரிவித்தார். அவருக்கு எமது சங்கம் நன்றிகளை தெரிவிக்க கடமைப்படுகின்றது. மற்றது மாதங்களில் வருடாந்த நான் இன்றவரை பெரிதாக சொல்லவில்லை, நேரங்கள் செல்கின்றது. சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லி போட்டு விடுகின்றேன். மற்ற சென்ற வருடம் 7வது வருடமாக பசுமையில் மாதங்கள் நிகழ்வு நடைபெற்றது. அந்த இடத்தில் நானும் கலந்து கொண்டேன். மற்றது மாதங்களில் ஆரம்ப பாடசாலை 5 ஆரம்ப பாடசாலைகளின் 10 ஆசிரியர்களுக்கு மாதாந்தம் 1000 ரூபா படி வழங்கப்படுகிறது. அது ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகிறது. இன்றைக்கு 18 வருடங்களாக. மற்றது 2015 இருந்து பொன்னுத்துறை சிறுவர் நூலகத்தில் வேலை செய்யும் ஒருவருக்கு மாதாந்த சம்பளம். அதில் இலங்கை மாதகள் கல்விருத்தி சங்கம் ஊடாக நடைபெறுகிறது. இந்த வருடம் 2025 தை மாதம் முதல் அவருக்கு 15,000 ரூபா மாதாந்தம் வழங்கப்படுகின்றது. இந்த இத்திட்டம் 8ஆம் தேதி 2015 செயற்படுத்தப்படுகின்றது. மற்றது சென்ற வருடம் சர்வதேச சிறுவர் தினத்தினை வருடாந்தம் எமது கிராமத்தில் நடத்திட இலங்கை மாதகள் கல்வியர்த்தி சங்கம் ஊடாக வந்த கடிதத்துக்கு நாங்கள் வருடாந்தம் செய்வதற்கு முடிவெடுத்துள்ளோம். சென்ற வருடம் அதற்கான பணம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த வருடம் அதற்கு கடிதம் பெறும் என்று நினைக்கின்றேன். மற்றது 2018ஆம் ஆண்டு முதல் புலம பரீட்சையில் பங்கு பெற்றும் மாதகள் மாணவர்கள் அனைவருக்கும் 25 மேலதிக வகுப்புகளை எங்கள் சங்கம் நடத்துகின்றது. அதற்காக காசு அனுப்பி வைக்கப்படாது. கணக்காளர் அதற்கான விவரங்களை உங்களுக்கு வழங்குவார். அதேவேளை அந்த 2007ஆம் ஆண்டு முதல் 5ஆம் வகுப்பு புலம பரீட்சையில் சித்திருந்த மாணவர்களை ஒவ்வொரு வருடமும் 10,000 ரூபா கொடுத்து கவனித்து கொண்டு வருகின்றோம். இந்த முறை 6 மாணவர்கள் பாஸ் பண்ணி உள்ளனர். அங்கே மற்றது எமது சங்கத்தை ஆரம்பிக்க காரணமான அருட்சுப்பிரமணியம் அவர்கள் நினைவாக மாதகள் விநாயகர் விளையாட்டுக் கழகம் நடத்தும் வருடாந்த பொங்கல் விழாவில் மாதகள் பாரம்பரிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஒவ்வொரு வருடமும் பணம் அனுப்புவதென முடிவளிக்கப்பட்டது. மற்றது அந்த இதில் முக்கியமான ஒன்று, அங்கு எங்களால் ஒரு கட்டிடம் ஒன்று வாங்கிவிடப்பட்டவை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கு போனவர்கள் பார்த்திருப்பீர்கள். அங்குதான் பொன்னுத்துறை நூலகம் இயங்கி வருகின்றது. இப்போ அந்த கட்டிடத்திலே ஒரு சிறிய விரிவாக்கம் செய்ய அந்த இடம் பத்தாது. டென்மார்க் மாத நிலம் பிடிச்சாங்க. ஓஎல் வகுப்பு 43 பிள்ளைகள் படிக்கின்றனர். அதுக்காக அந்த இடம் பத்தாது. அதேவேளை மழையில் வந்தால் வெளியில் நின்று வெள்ளம் பெறுவது அது எல்லாத்தையும் நினைத்து ஒரு அந்த சங்க கட்டிடத்தை ஒரு பகுதியை விரிவாக்குறதுக்காக முடிவு அங்கே அவர்கள் இலங்கை மாதல் நிலம் பிடிச்சங்கமும் இலங்கை மாதல் கல்வி சங்கமும் எடுத்தனர். அதுக்காக நிதி எங்கள் சங்கத்திலிருந்து 5 லட்சம் ரூபா அனுப்பி வைக்க வேண்டும் முடிவெடுத்துள்ளோம். மற்றபடி கடிதங்கள் வந்தது. சென்ட் தோமஸ் பெண்கள் பாடசாலையில் கல்வி கண்காட்சி செயற்பாட்டு நிகழ்வுக்கு நிதியுதவி என்ற கடிதத்தை ஆராய்ந்து அதற்கான கடிதம் பணம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதேவேளை பல்கலைக்கழக அனுமதி மாதகள் நிலம்புரி சங்கத்தின் மூலம் வந்த பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவிக்கு அவரது குடும்ப வருமான நிலை அறிந்து அவரது மேற்படிப்பினை தொடர மடிக்கணனி ஓர்டினேட்டர் பொறுத்தாபிள் ஒன்றினை வாங்க உதவி கேட்ட வந்த கடிதத்துக்கு மாதகள் கிராமத்தின் எதிர்கால இளைய சமுதாயத்தின் கல்வி முன்னேற்றம் கருதி அதற்கான செலவினை சங்கம் ஏற்றுக்கொண்டதற்கான பணமும் அனுப்பி வைக்கப்பட்டது. மற்ற இனிவரும் காலங்களில் எமது சங்க குடும்ப அங்கத்தவர்களின் அஞ்சலி செலுத்தல் நிகழ்வுக்கு 500 யூரோ வழங்கும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதில் முடிவுகள் நிர்வாகங்கள் எடுத்த முடிவுகளை தான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். அடுத்ததாக கணக்காளர் அறிக்கை வாசித்து செலுத்துவது திரு விக்னேஸ்வரன் குகனேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். Monsieur Vigneswaran Kuganeswaran va maintenant présenter le rapport annuel du trésorier. ஆண்டு நிறைவிழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் நான் இன்று உங்கள் 20வது ஆண்டு கணக்கறிக்கை இது சென்ற வருடத்தான் கணக்கறிக்கையை உங்களை சமர்ப்பிக்கிறேன். முதலில் அங்கத்தவர் பணம் செலுத்தியோன் பேர் விவரங்கள். இதில் 123 அங்கத்தவர்கள், இதில் 10 பேர் பணம் தரவில்லை, 113 பேர் மட்டும் பணம் செலுத்தியிருந்தார்கள். லண்டனில் சென்ற ஆண்டு கூட்டத்துக்கு வந்திருந்த லண்டன் மாதகள் நலம்புரி சங்கத்தின் செயலாளர் குமுதினி அவர்கள் 120 யூரோக்களை அன்பளிப்பு செய்திருந்தார். மற்றது அதாவது எங்கள் செயலாளருடன் வேலை செய்யும் ஒரு நண்பர் 100 யூரோக்கள் அன்பளிப்பு செய்திருந்தார். கீதம் பாடியவர்களை கௌரவித்தது மெடை அடித்து கவிதர் போன வருஷம் 300 ஈரக்கள், அதுக்கு அன்பளிப்பு கார்த்திகா சஞ்சீவ் குமார்.
அஞ்சலி செலுத்துவதற்கு பூ மெழுகுதி அன்பளிப்பு டிலெக்ஷன் 60 ரூபா. நிறவடப் பொருட்கள் அன்பளிப்பு திருச்சொல்லநாதன் 25 யூரோக்கள். குளிர்பாலம் அன்பளிப்பு கண்ணன் குடும்பம் 100 யூரோ. நிர்வாக உறுப்பினர்களுக்கு பட்ஜ் அடித்த செலவு மயூகோ ராஜா குடும்பம் 55 யூரோக்கள். இவ்வளோ தான் எங்களுக்கு அன்பளிப்பாக கிடைத்தவை. அடுத்தது நாங்கள் தாயகத்துக்கு அனுப்பியவர். தப்பொங்கல் அன்று மாதகல் பவளவன் அரிசி அவர்களுடைய நினைவாக நடத்தப்படும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிக்கு அனுப்பியது 320 யூரோக்கள், 1,05,219 ரூபா. புலமை பரீட்சை மேலதிக வகுப்புகளுக்காக 1,25,000 யூரோவும், சிறுவர் தின நிகழ்ச்சிக்கு 1,30,000 யூரோக்களும், நூலகத்தில் வேலை செய்பவர்களுக்கான கொடுப்பனவு 1,20,000, 11 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு 12,000 ரூபா படி 11 பள்ளிக்கிடும் 1,32,000, 5,23,920 ரூபா, அதாவது 1,600 யூரோக்கள் அனுப்பப்பட்டது 15/2/24. எமது சங்கத்தினால் நடத்தப்படும் தமிழ் பாடசாலையில் நடத்தப்படும் பானை விழா மண்டப வாடகை 100 யூரோ. மொத்தம் வரவு 14,897 ரூபா 59%. செலவு 14,457 ரூபா 14%. மீதி 31/12/24. கையிருப்பு 440 ரூபா 45%. இது சென்ற 24ஆம் ஆண்டு கணக்கறிக்கை விவரம். இதில் யாராவது அன்பளிப்பு செய்து அவர்கள் பேரை குறிப்பிடாவிட்டாலோ அங்கத்தவர்மணம் செய்து குறிப்பிடாவிட்டாலோ என்ன இந்த கணக்கறிக்கை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? ஏதாவது பிழை இருக்குதா? புது நிர்வாக குழுவின் தேர்வும் அறிமுகமும் இப்போது நடக்கப்படும். Maintenant, nous allons procéder au changement des membres de conseil d'administration de l'association qui se fait tous les 3 ans. சரி, எல்லோருடைய கவனத்திற்கும் இப்போ இவர்கள் சொன்ன மாதிரி இப்போ நிர்வாக தெரிவு இந்த 3 வரைக்கும் முடிந்து விட்டது. இளைப்பாறுவர்கள் இளைப்பாறலாம், திரும்பி வருவர்கள் வரலாம், வேறும் புதியவர்களை வரவேற்கின்றோம். இந்த சங்கம் இயங்குறதுக்கு ஒவ்வொரு வரியும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். ஒவ்வொரு 3 வரியத்துக்கு ஒருக்காவும் கால ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நான் கதைக்கின்றேன். ஆனால் இதில் அந்த நிர்வாக தெரிவுக்கு நீங்களாக விரும்பி வர்றதுதான் சிறந்தது. நாங்கள் நெடுகளும் சொல்கிறபடி ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம், வரியத்தில் 2 கூட்டம் கட்டாயமானது. ஆனால் 3, சென்ற வரையும் 4 நடந்தது. இந்த 4 ஞாயிறு வருஷத்தில் வரும். அது உங்களுக்கு 1 மாதத்துக்கு முதல் அறிவிக்கப்படுகிறது அந்த கூட்ட தேதி. நான் எல்லாரும் ஒழுங்காக வருகின்ற நிச்சயமாக இல்லை என்று அவர்களால் விரும்பி வந்தபடியால் சில வேளைகளில் சில காரணங்களால் 1-2 தரம் பெற முடியாமல் இருக்கின்றனர். மற்றபடி எல்லா நிர்வாகத்தினரும் ஒழுங்காக வந்து செல்வதால்தான் இந்த கட்டமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த புதிய நிர்வாக தெரிவில் இன்றைக்கு இப்போது நடக்க இருக்கின்றது. இப்போ நகர சபைக்கு கொமிசாரியா ப்ரொஃபெக்டருக்கும் அனுப்ப வேண்டும். இதில் நீங்கள் விசா உள்ள ஆக்கள் கட்டாயம் வேண்டும். நிச்சயமாக விசா இருக்க வேண்டும். மற்றது 18 வயதுக்கு மேலே அங்கத்தவராக இருக்க வேண்டும். இப்படியான சில நிபந்தனைகள். மற்றது 3 கூட்டத்துக்கு தொடர்ந்து வர வேண்டும். 3 கூட்டத்துக்கு தொடர்ந்து வராதவர் தானாகவே அந்த நிர்வாக உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுகிறார். இவ்வளோ தான் அந்த கண்டிஷன்கள். அதில் இன்று எங்கள் நிர்வாக தெரிவியில் பொறுப்புகளுக்கு மீண்டும் தலைவர் பதவியை திருமதி ரைதாராணியே இருக்கின்றார். எங்கள் ஏகோபித்த எல்லோருடைய ஆதரவுடனும் அவரே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் உதவித் தலைவராக திரு பொன்னுத்துறை விக்டர் அவர்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாருடைய நிர்வாக உறுப்பினர்களின் சம்மதத்துடன். அதேவேளை செயலாளராக என்னை தெரிவு செய்துள்ளனர். நான் காய்க்கணும், கடைசியாக காய்க்கின்ற எங்கள் சபையோர் கருத்தில் உதவி செயலாளராக திருமதி விஜயராணி அவர்கள் உதவி செயலாளராக என்னுடன் சேர்க்கப்பட்டுள்ளோம். நான் இதுக்கு பற்றிய விளக்கங்கள் பிறகு தருகின்றேன். மற்றது முக்கியமாக மாற்றம் ஒன்று நடைபெற்றுள்ளது. கணக்காளர் மாற்றப்பட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் இன்றிலிருந்து திருமதி மகாஜோராஜா ராஜநாயகி, உங்கள் எல்லோராலும் அறியப்படும் ராஜி அவர்கள் புதியவராக இன்று மாற்றம் ஒன்று நடந்துள்ளது. வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அவருக்கு உதவியாக பழைய கணக்காளர் திரு விக்னேஸ்வரன் குவனேஸ்வரன் அவர்கள் நின்று
அந்த அனுபவத்தை அவருக்கு 3 வயதுக்கு கொடுப்பார், பார்க்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்மைதான். மற்றது விளையாட்டு போட்டி, விளையாட்டு பொறுப்பு இதுகளுக்கு டிலெக்ஷன் மீண்டும் தெரிவு செய்யப்படுகின்றார். அவருடன் உதவியாக கோபிநாத்தும் ஆரணியும் மற்ற நவீன்குமார் மற்ற ஆகாஷ் இவர்கள் விளையாட்டு போட்டிக்கு அந்த குரூப்பில் இருப்பினும். மற்ற அஸ்ரா வச்சுட்டு பார்க்குற அது பொறுப்பாக திருமதி பவானி மற்ற திருமதி கடம்பமலர் அவர்கள் 2 பேரையும் போட்டுக்கிறாங்க. அவை அதை செய்வினம். மற்றது கலை கலாச்சார பொறுப்பு மாற்றமில்லை. திரு நந்தகுமாரும் திரு தவனேஸ்வரன் அவர்களும் அதே இவர்கள் இருக்கின்றனர். மற்ற பொறுப்புகள் அங்கத்தவர்கள் நிலையிலிருந்தே சில வேலைகளை பலர் பார்க்கின்றனர். இது நிர்வாகத்தின் முக்கியமான இதுக்கு தான் இது செய்யப்பட்டுள்ளது. மற்றவர்கள் மாற்றமில்லை. பேக் எடுக்கிறது, தமிழ் பொறுப்புகள் அதெல்லாம் வேறு வேறு ஆக்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். அது உங்களுக்கு தெரிந்த ஆக்கள் தான். இதுதான் புதிய நிர்வாகம். இப்போது நாங்கள் உங்களிடம் கேட்கப்படுறது, இந்த நிர்வாகத்தை நீங்கள் வலித பண்ணுறீங்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையான்றதான் கேள்வி. இது பொதுக்கூட்டம். இந்த சபையோர் கருத்து. C'est le moment de libre parole destiné au public et aux invités d'aujourd'hui. எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட மாத நலன் சங்கம் நல்ல நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இவர் விஸ்வநாதன் சிட்டம்பல ஐயாவை அவரை கௌரவித்ததை பார்த்து நல்ல சந்தோஷமாக இருக்குது. அவரை பார்த்து நாங்களும் எங்களோட கிராமத்துக்கு எங்களால் ஏழுமான உதவிகளை செய்ய வேணும்னு நினச்சி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது எங்களோட இளம் சமுதாயங்கள் இப்போ எங்களோட இணைந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது. இந்த எங்களோட மாத வருடாந்த ஒன்றுகூடல் தொடர்ந்தும் நிறைய காலம் நீடித்து நடக்க வேண்டுமென்று எதிர்பார்த்து உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நானும் என்னால் ஏழுமான உதவிகளை உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. ஹலோ, இன்றைய சபையோர் கருத்து யாராவது உங்களோட கருத்துகள் இருந்தால் சொல்லலாம். பிறகு எல்லாருக்கும் என்ன சாப்பாட்டு டைம் வந்துடுது, எல்லோரும் பசியில் நிற்கிறீங்கள். இதை முடித்தா தான் அடுத்தது அந்த நிகழ்ச்சிக்கு போகலாம், சாப்பாட்டு நிகழ்ச்சிக்கு. அதனால் கருத்துகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இப்போ செயலாளர் அறிக்கை, கணக்காளர் அறிக்கை, மற்ற புதிய நிர்வாக தெரிவு, மற்றது எங்களோட விளையாட்டு போட்டி இந்த வருடம் நடந்தது, அதில் பற்றி ஏதாவது இருந்தால், இந்த சங்கத்தின் வளர்ச்சி அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் கருத்தில் இப்போவே சொல்லலாம். யாராவது இருக்கிறீங்களா சொல்கிறதுக்கு அதை பற்றி? வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை பிரான்ஸில் பார்க்குறதுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் மற்ற நாடுகளோடைய ஒப்புடைக்க எங்களோட சங்கம் மிக்க வளர்ச்சியாயும் நல்ல ஒத்துழைப்பு, மக்களுடைய ஒத்துழைப்பு நிறைய இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அதை விட இன்றைக்கு நாங்கள் செய்த இந்த உயிர் நீத்த எங்கள் தோழர்களுக்காக செய்த ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கு மாலை அமாவாசை நாளில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. அவைன்ற குடும்பங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்னடா இப்படியான நாளில் இவைக்கு இப்படி ஒரு அஞ்சலி மாதகள் பொது மக்களே செய்தது, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மாதகள் நலன்புரி சங்கம் தான் அதுக்கு முக்கிய காரணம். மற்றது ஒவ்வொருத்தரும் இப்போ இவ்வளவு பேருந்தான் அங்கத்தவராக இருக்கணும்ன்றது கட்டாயமும் இல்லை. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்தால் நாங்கள் விலகுவோம், நீங்கள் எல்லாரும் பெறணும். என்னென்னு சொன்னால் உங்களோட தாயை எவ்வளவுக்கு மதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு இந்த சங்கத்தையும் மாதங்களையும் மதித்தாதான் உங்களோட பிள்ளைகளும் உங்களை மதிக்கும். அது முக்கியம். நீங்கள் கொடுக்குற மதிப்பு, மாதகள் ஊருக்கு கொடுக்குற மதிப்பு தான் உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்குற மதிப்பாக இருக்கும். நீங்கள் உங்களோட அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற மதிப்பு. அதை விட மற்ற நாடுகள் உண்மைக்கு கனடா வண்டா என்ன, சுவிசண்டா என்ன, எத்தனையோ மாதலாக்கள் கல்யாண வீட்டில் பார்த்தா 1000 பேர் 2000 பேர் எல்லாரும் நிற்கிறீங்க. எல்லா நாடுகளிலும் சங்கத்தின் கூட்டங்களுக்கோ அல்லது பொது நிகழ்வுகளுக்கோ பிரான்ஸை விட குறைவாக தான் இருக்கு. அவை எல்லாரையும் இது கரங்கூப்பி நீங்கள் எல்லாரும் அங்கே ஒற்றுமையாயும் சிறு கருத்து வேறுபாடுகளை விட்டு ஆர் தலைவர் ஆர் செயலாளர் அண்டதை விட்டு ஒரு பொது அறைகூவல் பிரான்ஸ் நலன்புரி சங்கத்தாலும் மாதகளின் தனிப்பட்ட ஒரு மனிதனாகவும்
மாதகளில் அக்கறையுள்ள ஒரு மனிதராகவும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சங்கங்களும் ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் உங்கள் நாடுகளில் இருக்கிற சங்கங்களில் போய் ஒத்துழைப்பு கொடுங்கோ. நீங்கள் தான் தலைவராக இருக்கணும் என்று வரலாம், நீங்களும் தலைவராக வரலாம், நீங்களும் செயலாளராக வரலாம். எல்லாரும் எல்லாம் செய்ய வேணும். எல்லாருக்கும் இந்த சங்கங்கள் உங்களுடைய அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதை இந்த சங்கங்களுக்கு கொடுங்க. தயவு செய்து ஒரு அன்பான வேண்டுகோள். நான் இதன் பிள்ளையாக கதைச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. திரவியான் எல்லோரையும் வரவேற்கின்றேன். ரஞ்சன், இதே மாதிரி அடுத்த வருஷம் நானும் இப்போ சோமாசிலே நிற்கின்றேன். இனி தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு வருவேன். இப்போ 35 வருஷமாக வேலை என்று ஓடினான். இப்போ நிறுத்திட்டேன். நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. காலமே வந்து விட்டேன். இதே மாதிரி தொடர்ந்து நடக்க ஆசைப்படுகிறேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாட்ஸ்அப் ஒன்று நீங்கள் உருவாக்கின நீங்கள் அதில் இந்த நிர்வாக உறுப்பினர் என்ற கருத்துக்களையும் நீங்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அதில் நீங்கள் அந்த நிர்வாக உறுப்பினர் கருத்து தெரிவிக்காதபடி பிளாக் பண்ணி வச்சுக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். அந்த நிர்வாக உறுப்பினரும் அந்த கருத்துக்கள் தெரிவிக்க வேணும். மற்ற அந்த சாப்பாடு சமைக்கிறதுலே ஓட எடுக்கப்படணும்னு சொன்னீங்களா. ஆனால் நான் திருச்செல்வனாவையும் ஜுவானையும் காணில முன்னுக்கு பின்னுக்கு தான் நிற்கிறார்கள் நடுக. அவர்களை முன்னுக்கு கொண்டாந்து இதில் இருத்தி வைக்க வேணுமென்ற விரும்புகிறேன். ஓகே, மெசி. 5 வயதிலிருந்து கீதத்தில் பங்கு பெற்றாக்கள் இந்த வருஷம் அடுத்த வருஷம் புதிய சட்டைகள் பங்கு பெற்ற விரும்புகிறாக்கள் எங்கள்கிட்ட பேர்களை தர வரும். 5 வயதிலிருந்து புதுசாக சேர்றாக்கள் உங்களோட பேர்களை தரவும். உடுப்புகளும் மாறுது, அதான் சொல்லணும். இந்த கிரி இப்போ சொன்ன அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லோருடைய கருத்துக்களையும் அதில் பதிகிற மாதிரி போட சொல்லி சொன்னவர். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் சபையோர் கருத்துன்னு சொல்லி இந்த ஆண்டு விழாவில் தான் ஒவ்வொரு இடமும் வைக்கிறோம். அப்போ உங்களோட கருத்துக்களை நீங்கள் இதில் சொல்கிறது நல்லவன்னு நினைக்கின்றேன். ஏண்டா வாட்ஸ்அப் குரூப் தெரியும் எல்லாரும் பாவிக்கிற இதுதானே. அதில் சும்மா கருத்துகள் தேவையில்லாமல் வரும். இப்போ அதை பார்த்து நீங்களாம் இப்போ வைரஸ் ஒன்று அந்த குறிப்பை அழிக்கிற அளவுக்கு போனது. அப்படி ஏதாவது வேறு இதுகள் வில்லங்கங்கள் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் அதை முக்கியமாக அந்த செய்தியை போடுறாக்களை மட்டும் அதில் வச்சுருக்கிறோம் கொமெண்ட்ஸு போடுறதுக்கு. மற்றது உங்களோட சபையோர் கருத்துன்னு சொல்லி நாங்கள் இதில் வைக்கிறோம் தானே. இதில் உங்களோட கருத்துகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். நன்றி. இப்போ இன்றும் நந்தகுமார் எங்கள் சங்கங்களின் ஆரம்பகத்தா திரு சிற்றம்பலம் ஐயா அவர்களின் நினைவை மீண்டும் மீட்டியிருந்தார். அவர் இருக்கும்போது எடுக்கப்படும் பாராட்டு விழாதான் அவரை கௌரவிக்கும் நிகழ்வு. ஒரு மனிதன் செய்த சேவைகள் அவர் இருக்கும்போதே அவரை பாராட்டுவதில் தான் தாங்கியுள்ளது. அவர் இறந்த பிறகு, அவர் மரணித்த பிறகு, அவர் எங்கள் விட்டு சென்ற பிறகு செய்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை, அது வேறு. ஆனால் அதேவேளை நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கின்றேன், சிற்றம்பலம் ஐயாவின் வாழ்க்கை முறை எளிய வாழ்க்கை முறை. அவர் இன்றும் பழைய ரலி சைக்கிளில் தான் ஓடுகின்றார். நாங்கள் எல்லா சங்கங்களும் சேர்ந்து அவர் கல்வியர்த்தி சங்கத்தையும் நிலம்புரி சங்கத்தையும் ஆரம்பித்த பெருமைகளில் அவரும் ஒரு ஆள். ஆனால் அவருக்கு சென்ற காசுகளில் அவர் நினைத்தால் இன்று பகட்டு வாழ்க்கையில் எவ்வளோ வாழ்ந்திருக்கலாம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் போனால் அவர் கிழிந்த சரத்துடன் தான் வருவார். தோட்டத்தில் நானே போய் சந்திக்கும் போது தோட்டத்தில் இறைச்சி கொண்டு தான் நிற்பார். அப்படி அவற்றை அதால் தான் அவர் உயர்ந்து நிற்கின்றார். மற்ற இடங்களில் உங்களுக்கு தெரியும் எத்தனை எத்தனை சம்பவங்கள் நடக்கின்றன நாங்களே கேள்விப்படுகின்றோம். மற்ற வன்னி மாநகரில் மற்ற எல்லா இடங்களிலும். அந்த விதத்தில் இவர் தனித்துவமான ஒரு மனிதர். என்னை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், நானும் பார்த்துருக்கின்றேன். அதேவேளை உன்னை பார்த்து ஏனென்னா நான் பிறகு ஒரு முறை சொல்ல வருகின்றேன், நாங்கள் ஊருக்கு போனால் கூட நாங்கள் அவரை போய் தேடுவதை விட அவர் தான் எங்கள் வீட்டுக்கு வருவார். அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. என்று அவருக்கு எங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தான் போக வேண்டும் எங்கள் வயதுக்கும் இதுக்கும். ஆனால் அவர் அந்த பழைய ரலி சைக்கிளில் எங்கள் வீடு தேடி எங்களை சந்தித்து என்ன மாதிரியே எல்லாம் கணக்கு எழுதுகள் எல்லாம் செய்வார். இன்று வாட்ஸ்அப்பிலும் பைபரிலும் நாங்கள் உடனடி செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றோம். ஆனால் 2004 இந்த வாட்ஸ்அப்பும் இல்லை, பைபரும் இல்லை, டெலிஃபோனும் இல்லை. அந்த நேரம் நாங்கள் அனுப்பிய கடிதங்களுக்கெல்லாம் அவர் கைப்பட எழுதி, அவர் தலைவராக இருந்த நேரம், செயலாளராக இருந்த நேரம், எல்லாத்துக்கும் கணக்கறிக்கை உடனடியாக யாருக்கிறாம் தெரிந்து அவங்களுக்கு அந்த நீல பேப்பர் சேரும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். கணக்கறிக்கை எந்த இதுக்கும் அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த வகையில் எங்களோட சங்கம் இந்த விழாவை அவரை நினைத்து மீண்டும் ஒரு முறை இன்று அந்த நிகழ்வை நந்தகுமார் வீடியோ கிளிப்பின் மூலம் செய்திட்டு
எனக்கு நன்றி. எங்கள் சங்கமும் பெருமிதம் அடைகின்றது. மற்ற முக்கியமாக இந்த புதிய நிர்வாக கூட்ட அறிக்கை இதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன் என்றால், இப்போ நாங்கள் பழைய ஆக்கள் தான் நெடுகல்மை இருந்து கொண்டிருக்கோம். இதென்ற ஒரு ஆசை. இதில் இப்படியே தொடர்ந்து போகாமல் அடுத்த இன்னும் 3 வரியம் இருக்கின்றது. இந்த 3 வரியம் அடுத்த 3 வரியத்தில் மாற்றம் நிர்வாகத்தில் செய்தே ஆக வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட வேண்டுகோள். நான் உட்பட இதில் எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க எனக்கு தெரியாது. உங்களோட கடமை என்று தான் நினைக்கிறேன். மாதகள் மக்கள் அங்கத்தவர்களின் கடமை இது. நான் இந்த சபையில் என்ற கருத்தாக இன்று வைக்கிறேன். இவ்வளவு காலம் நான் அதை பெருசாக கதைக்கவில்லை. ஆனால் நான் இன்று வைக்கின்றேன். பல பல காரணங்களை வைத்து உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரைகின்றேன். அடுத்த வருடம் புதியவர்கள் இந்த நிர்வாகத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் என்றதை இந்த கருத்தை வைக்கின்றேன். இன்னும் 3 வரியம் கிடக்கு, தயார்படுத்துங்கள். உங்களை நான் வேண்டுகின்றேன். 2028 என்று நினைக்கின்றேன். 2028 புதிய நிர்வாகம் அமைய நான் உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். உங்களிடமே அந்த பதிலையும் விட்டு விடுகின்றேன் இந்த கூட்டத்தில். நன்றி, வணக்கம். மதிய உணவிற்கு ஏற்பாடு செய்த திரு முருகேசு ஞானசீலன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இப்போது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மதிய உணவை சுவைக்கலாம். Nous remercions chaleureusement M. Murugesu Gnanasilan pour l'organisation du déjeuner. Vous invitons maintenant à aller déguster le repas de midi.